Hi everyone, welcome to my channel. Today we are going to see about MongoDB. நான் already MongoDB server and shell download பண்ணி install பண்ணி வச்சிருக்கேன். இப்போ command prompt open பண்ணி வச்சிருக்கேன். So இங்க நம்ம MongoDB shell open பண்ண போறோம். shell தான் நம்ம work பண்ண போறோம். So MongoDB shell எப்படி open பண்ணனும்னா command prompt open பண்ணிட்டு Mongo sh னு கொடுக்கணும். sh means shell. So Mongo shell வந்து open பண்ண போறோம். So open பண்ணதும் MongoDB 8.2.1ங்கிறது MongoDB ஓட வெர்ஷன், Mongo shell ஓட வெர்ஷன் 2.5.8. நீங்க ரெண்டுமே தனித்தனியா தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். MongoDB தனியா நீங்க டவுன்லோட் பண்ணனும், shell தனியா டவுன்லோட் பண்ணனும். So டவுன்லோட் பண்ணதும் நீங்க டைரக்டா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். So இப்போ MongoDB டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். யூஸ் கொடுத்துட்டு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். நான் இங்க company DB ன்னு கொடுக்க போறேன். company DBங்கிறது என்னோட டேட்டாபேஸ் நேம், யூஸ்ங்கிறது கீவேர்ட். இப்படி கொடுக்குறப்ப ஒரு டேட்டாபேஸ் நமக்கு கிரியேட் ஆகிடும் மீன்ஸ் டேட்டாபேஸ் ஆக்சுவலாக கிரியேட் ஆகாது. நம்ம அந்த டேட்டாபேஸில் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணாலோ இல்லை எதனா ரெக்கார்ட் ஆர் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ணாலோ தான் அந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலாக கிரியேட் ஆகும். ஓகேவா? பட் இப்போ வந்து அது செலக்ட் ஆகிருக்கு. நம்ம ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், நான் இந்த டேட்டாபேஸில் ஒர்க் பண்ண போகிறேன், கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம், அது செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நான் இங்கே ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறது db டாட் ஆல்ரெடி கம்பெனி டிபி தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் db டாட் கிரியேட் கலெக்ஷன் ப்ராக்கெட்டில் கலெக்ஷன் நேம் எம்ப்ளாயீஸ்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு OK1 வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாயின்ற கலெக்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஷோ dbsனு கொடுத்தா இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், கம்பெனி டிபிங்கிறது செலக்ட் ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் ஷோ கலெக்ஷன்ஸ் இதை கொடுக்குறப்ப இந்த டேட்டாபேஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் எம்ப்ளாயி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த எம்ப்ளாயீஸுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் தான் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணுறப்பவே அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ db டாட் கலெக்ஷன் நேம் employees dot drop இப்படி கொடுக்குறப்ப அந்த இந்த டிபியில் இருக்க எம்ப்ளாயீஸ்ன்ற கலெக்ஷன்ஸ் வந்து டெலீட் ஆகும். ட்ரூன்னு வந்துடுச்சு. ஸோ டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த டேட்டாபேஸ் செலக்ட் ஆகிருக்கு, அந்த டேட்டாபேஸில் எதுனா ரெக்கார்டு இருந்தால் தான் அந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலாக இருக்கும், இல்லைனா அந்த டேட்டாபேஸ்மே இருக்காது. இப்போ நான் கலெக்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கலெக்ஷன்ஸில் ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது, எம்டியாக வருது. இப்போ நான் டேட்டாபேஸ் ஷோ பண்ணி காட்டுறேன், நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு கலெக்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அது கலெக்ஷனை ட்ராப்பும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த டேட்டாபேஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், டேட்டாபேஸ் இல்லை, போயிடுச்சு. ஸோ அந்த டேட்டாபேஸில் எதனா ஒரு ரெக்கார்டு இருந்தால், கலெக்ஷன்ஸ் இருந்தால் தான் அந்த டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலாக இருக்கும், இல்லைனா அந்த டேட்டாபேஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஸ்டில் நம்ம இங்கே கம்பெனி டிபி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்படியும் க்ரியேட் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் டேட்டாபேஸ், இல்லைனா நம்ம டேரெக்டாக இன்சர்ட்டும் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ db டாட் ஸ்டில் கம்பெனி டிபி தான் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ db டாட் எம்ப்ளாயீஸ். இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண எம்ப்ளாயீஸ்ன்ற கலெக்ஷன் டெலீட் பண்ணிட்டோம், நம்ம ட்ராப் பண்ணிட்டோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து டேட்டாபேஸும் கிடையாது, கலெக்ஷன்ஸும் கிடையாது, எம்ப்ளாயீஸ் கலெக்ஷன்ஸுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு கம்பெனி டிபியை செலக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அண்ட் எம்ப்ளாயீஸுங்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்படி கொடுத்தாலே அது வந்து எம்ப்ளாயீஸுங்கிறது கலெக்ஷன்ஸ் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். இப்போ நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் ஒரு ரெக்கார்டை. insertOne ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறோம்.
ஸோ டாக்குமெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நேம், சாயின்னு கொடுத்துக்கிறேன், ஏஜ் 21, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ட்ரூன்னு வந்துடுச்சு, ஆப்ஜெக்ட் ஐடியும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்சர்ட்டில் டோட்டலாக 2 டைப் இருக்குது, insertOne அண்ட் insertManyன்னு இருக்குது. இப்போ நம்ம insertOneல ஒரு ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதுவே insertManyன்னு ஒன்று இருக்குது, எம்ப்ளாயீஸ் insertMany. ஸோ இதில் நீங்கள் எத்தனை ரெக்கார்டு வந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட். ஸோ ஃபஸ்ட் ரெக்கார்ட் கொடுத்துக்கலாம், எம்ப்ளாயி நேம், மீனா, ஏஜ் 32, இது மட்டும் போதும். அண்ட் செகண்ட் ரெக்கார்டில் எம்ப்ளாயி நேம், வருண், ஏஜ் 35, டிபார்ட்மெண்ட் ஐடி. தேர்ட் ரெக்கார்ட் எம்ப்ளாயி நேம், வருண், ஏஜ் 21, டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ நான் இங்கே டோட்டலாக 3 ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், ஐ மீன் 3 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். insertMany பண்ணுறோம், ஓகேவா? insertMany யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எம்ப்ளாயி நேம் அண்ட் ஏஜ் ஃபஸ்ட் ரெக்கார்டில் கொடுத்துருக்கேன், செகண்ட் ரெக்கார்டில் எம்ப்ளாயி நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளெக்சிபிள். MongoDB பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட்டுக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்ன டேட்டா டைப் வேணாலும் கொடுத்துக்கலாம், நாட் அ டேட்டா டைப், என்ன டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரெக்கார்டில் எனக்கு ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டில் எம்ப்ளாயி நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் அவங்களோட அட்ரஸ், அவங்களோட சேலரி அப்படி கொடுத்துக்கலாம். செகண்ட் டாக்குமெண்ட்டில் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீல்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் MongoDB, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ சேம் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எம்ப்ளாயி நேம்னு கொடுத்துருக்கீங்க, இன்னொரு டாக்குமெண்ட்டில் இந்த என் வந்து கேப்ஸில் இருக்குது, இன்னொரு டாக்குமெண்ட்டில் எம்ப்ளாயி ஸ்மாலில் என் கொடுத்தீங்கன்னா அது வேறு இது வேறு, ரெண்டுமே சேம் கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதை தான் நான் சொல்ல வரேன். MongoDB வந்து கேஸ் சென்சிட்டிவ். நீங்கள் ஒரே ரெக்கார்ட்குள்ளே ஒரே டாக்குமெண்ட்குள்ளே எம்ப்ளாயி நேம் என் கேப்ஸு இ கேப்ஸில் கொடுத்துட்டு இன்னொரு ரெக்கார்டில் ரெண்டுமே ஸ்மாலில் கொடுத்திங்கன்னா ரெண்டு ஃபீல்டுமே வேறு வேறையாக தான் அது எடுத்துக்கும், சேமாக எடுத்துக்காது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, docs must be an array of document. ஓகே, அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல insertMany பண்ணுறோம், மெனினா நிறைய ரெக்கார்ட்ஸ், அதை வந்து அரேவாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அரேவாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது என்ன எரர் வந்துச்சுன்னா, அரேவாக தான் கொடுக்க முடியும், நீங்கள் நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறப்போ ஒரு அரேவாக தான் இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ நான் மொத்த ரெக்கார்டும் 3மே நான் ஒரு அரேக்குள்ளே கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் நான் பார்க்கணும், என்னென்ன இன்சர்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, சிம்பிள் db டாட் collection name employees டாட் find.
ஓகேவா? ஃபைண்ட் கொடுத்தா எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடும். நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸுமே இங்கே வந்துடும். நம்ம ஆக்சுவலாக 4 ரெக்கார்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு இன்சர்ட்டில் க்ரியேட் பண்ணோம். இன்சர்ட் மெனியில் 3 ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ ஃபைண்ட்லேயே ஃபைண்ட் இருக்குது, ஃபைண்ட் ஒன்னும் இருக்குது. ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஃபைண்ட் ஒன். இது என்ன மீனிங்னா ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் ஃபெட்ச் பண்ணி கொண்டு வரும். டாப்பில் என்ன ரெக்கார்டு இருக்கோ அது மட்டும் தான் வரும். ஸோ ஃபைண்ட் ஒன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாய் ஹெச்ஆர் ஏஜ் 21 வருது. இதுதான் ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணோம், அந்த ரெக்கார்ட் வந்திருக்கு. இதுதான் ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் ஒன். இன்சர்ட்டில் இன்சர்ட் ஒன், இன்சர்ட் மெனி இருக்குது. டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், கலெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். தட்ஸ் இட். அண்ட் இதில் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் நம்ம செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எப்படி நம்ம ஃபெட்ச் பண்ணுறது, அதற்கான அப்டேட் டெலீட் எல்லாம் இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டாக வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள், அதை ஃபெட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி அது எப்படி க்ரியேட் ஆகுது, ஆக்சுவலாக டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகுதா, எப்போ டெலீட் ஆகுது, எப்போ ட்ராப் ஆகுது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணணும்னா சிஎல்எஸ் கொடுத்தா எனக்கு கிளியர் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த மாங்கோ ஷெல்லேருந்து எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் கொடுத்தீங்கனாலே எக்ஸிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.